இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் 2 நாட்கள் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு தப்பின மக்களை குறித்து நாம் தியானித்தோம். முதலாவதாக சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நேற்றைய தினத்திலே பேதுருவை குறித்து நாம் தியானித்தோம். பேதுரு கடலிலே மூழ்குகிற பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவன் தப்பினதை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே நாம் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். மார்க்கு 10:48. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இங்கே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கிறோம். பிறவி குருடனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பிறவி குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். எரிகோவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வருகிற பொழுது அங்கே திரளான ஜன கூட்டம், ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அங்கே திரளான ஜன கூட்டம் வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது அங்கே ஒரு பிச்சைக்காரன், பிறவி குருடனான ஒரு மனிதன், பர்திமேயு என்று சொல்லக்கூடிய அந்த பிச்சைக்காரன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். ஜனங்களுடைய ஆரவார சத்தத்தை அவன் கேட்கிறான். அப்பொழுது அவன் இது என்ன என்று விசாரிக்கிற பொழுது இயேசு வருகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்படுகிறான். ஆண்டவரை குறித்து கேள்விப்படுகிறான். ஒருவேளை அவன் ஆண்டவரை அறிந்திருக்கலாம். ஆண்டவர் செய்த அற்புதங்களை அவன் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் கண் தெரியாத குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குகிறார் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து அவன் செவி வழியாய் கேள்விப்பட்டிருக்கலாம். இங்கே நாம் பார்க்கிறோம், நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். நாம் கூட அநேக கண் தெரியாத மக்கள் அவர்கள் பிச்சைக்கு தர்மம் எடுக்கிறதை நாம் பார்க்கிற பொழுது தொந்தரவுபடுத்தி கொண்டே இருப்பார்கள், கூப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு நம்ம உதவி செய்கிற வரைக்கும் அவங்க கூப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். சில நேரங்களில் தொந்தரவு தாங்க முடியாமல் தான் என்ன செய்வாங்க, நிறைய பேர் அப்படியாவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா என்று சொல்லி அவர்கள் நினைப்பது வழக்கம். அதே போல தான் இந்த பர்திமேயுவும் என்ன செய்கிறான், கூப்பிட தொடங்கினான். கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான், அவன் கத்தி கொண்டே இருக்கிறான். அங்கே அநேகர் அதட்டுகிறார்கள். அவனுடைய தொந்தரவை பார்த்து, அவனுடைய சத்தத்தை பார்த்து அங்கே அநேகர், அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டுகிறார்கள். அவனுடைய தொந்தரவை அநேகர் அவனுக்கு அதட்டுகிறார்கள், பேசாதே என்று சொல்லி அதட்டுகிறார்கள். ஆனால் அவன் எதற்கும் என்ன செய்யலை, அவன் செவி கொடுக்கவில்லை. தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட தொடங்கினான். முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான். நாம் கூட அநேக காரியங்களுக்காக ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறோம். அநேக வேளைகளிலே சோர்ந்து போகிறோம். நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, எனக்கு பதிலே வரல என்று சொல்லி அநேகர் சோர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த குருடன், இந்த பர்திமேயு என்கிற குருடன் என்ன செய்யலை, அவன் சோர்ந்து போகலை. முன்னிலும் அதிகமாய் அவன் என்ன செய்கிறான், கூப்பிடுகிறான். அவன் நினைத்திருக்கலாம், அவர் இது வழியாய் கடந்து சென்று விடுவார், எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம்தான், அவரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் அற்புதம் செய்கிறவர், எனக்கு கண் பார்வையை கொடுக்கிறவர், எனக்கு பார்வை கொடுக்கிறவர் அவர்தான் என்று சொல்லி அவன் அறிந்ததினாலே அவரை கடந்து செல்ல அவன் விடாதபடி என்ன செய்கிறான், முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் கூட அநேக நேரங்களிலே நாம் சோர்ந்து போவது உண்டு. ஜெபத்திற்கு பதில் வர தாமதமாகிற பொழுது நாம் என்ன செய்வோம், சோர்ந்து போவோம். ஆனால் இந்த குருடன் அப்படி அல்ல. அவன் பதில் கிடைக்கும் வரைக்கும் அவனுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார், நின்று நம்ம பார்க்கிறோம், இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். ஆம், நம்முடைய கூப்பிடும்போது ஆண்டவர் நிற்கிறார். இந்த நம்முடைய ஃபாதர் அழகான ஒரு பாட்டு பாடுவார், கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அந்த குருடனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டார். இயேசு நின்று என்ன செய்கிறார், அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து கொண்டு, திடன்கொள், எழுந்திரு, போதகர் உன்னை, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி சொன்னார்கள். அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. ஆண்டவரிடத்திலிருந்து நான் எப்படியாவது அவரிடத்திலிருந்து நான் பார்வையை பெற வேண்டும் என்று சொல்லி விடாபிடியாக அவன் கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே தொடர்ந்து ஜெபிப்போம். பதில் கிடைக்கும் வரைக்கும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நோக்கி நாம் கூப்பிடுவோம்.
கூப்பிட்டால் பதில் கிடைக்கும் என்கிற விசுவாசம் அவனுக்கு இருந்தது. நிச்சயமாக அவர் நின்று என்னுடைய கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு அவன் கூப்பிட்டான். அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். வேதத்திலே வாசிக்கிறோம், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிற தேவன். ஒருவேளை நாம் ஒரு கூப்பிடுகிற எளியவர்களாக இருக்கலாம், நாம் உதவியற்ற சிறுமையானவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் யாராக இருந்தாலும் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் இறங்கி அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். காலை வேளையிலே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையாக இருந்தாலும், ஆண்டவரை வெகு காலமாக நான் செபித்து சோர்ந்து போனேன் என்று சோர்ந்து போய் இருந்தாலும் மீண்டுமாக நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு இறங்கி அவர் பதில் கொடுக்கிற தேவன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அந்த பிறவி குருடன் தான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிட்டான். அநேகர் அதட்டினாலும் சுவாமி, முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டு ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து சுகத்தை, பார்வையை பெற்றுக்கொண்டான். நாங்களும் கூட ஆண்டவரே அநேக நாட்களாக ஜெபித்து பதில் வராமல் சோர்ந்து போய் இருக்கலாம். மீண்டுமாக ஆண்டவரை பதில் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்க ஆண்டவரை எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.